ஓவலேஷனுக்கு அப்புறம் அதாவது பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற 15 டேஸ் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் கருவை பாதிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாமா? லாங் பைக் ட்ராவல். முடிஞ்ச வரைக்கும் பைக் ட்ராவலை தவிர்த்துடுங்க. அதுவும் டபுள் சைடு கால் போட்டுலாம் போகாதீங்க. ரோட்டில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர் மூலயமா நம்ம கர்ப்பப்பைக்கு ப்ரெஷர் அதிகமாகும். இதனால் பீரியட்ஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கார் இல்லைனா ஆட்டோ ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அப்போது உங்களுக்கு அடிக்கடிக்கு யூரின் வரும். இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்கிறத குறைச்சிப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. தண்ணி சரியாக குடிக்கலனா உடம்பு ஹீட் ஆகி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா தண்ணி குடிங்க. நம்மள நிறைய பேருக்கு கால் மேலே கால் போட்டு உட்கார பழக்கம் இருக்குது. ஆனால் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அப்படி உட்காரக்கூடாது. ஏன்னா இது உங்கள் அடி வயிற்றில் கான்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். மல்லாக்க படுக்கிறது இல்லை குப்பரை படுக்கிறத தவிர்த்துடுங்க. ஒன்று லெஃப்ட் இல்லைனா ரைட் சைட் ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. அதுதான் கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக அனுப்பும். திடீர்னு தலைக்கு குளிக்காதீங்க. நீங்கள் ரெகுலராக தலைக்கு குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் திடீர்னு தலை குளிக்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் பாடி ஹீட் ஆகி அப்புறம் தான் சில்லுன்னு ஆகும். அப்படி பாடி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா கர்ப்பப்பைக்கும் ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அது பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது. தலைவலியோ இல்லை ஃபீவர் வந்த உடனே பெயின் கில்லர் எடுக்காதீங்க. சரியாவதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களால் டாலரேட் பண்ண முடியல அப்படின்னாக்கா டாக்டர் கிட்ட போயிடுங்க. நீங்களாம் எந்த ஒரு பெயின் கில்லர்ஸும் எடுத்துக்காதீங்க.